மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கா, நமக்கு கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடனே அலர்ட் ஆயிட்டு அதற்கான சிகிச்சைகளை எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சில அறிகுறிகள் நமக்கு தெரியும், ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா இது வேற ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சிம்டம்ஸா இருக்குங்க, இது நமக்கெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். ஆனா இன்றைக்கு கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நம்ம பார்க்கணும் கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, ரீனல் ஸ்டோன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். நாளுக்கு நாள் சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நிறைய பேருக்கு. இதுல சைலண்டா நமக்கு சிம்டம்ஸே தெரியாம, அறிகுறிகளே தெரியாம சிறுநீரகங்கள் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு 5th ஸ்டேஜ்ல தான் தெரியும். ஸோ கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் கடைசி ஸ்டேஜ்ல தான் தெரிய வருது. அந்த அளவுக்கு கிட்னி டேமேஜ் ஆன பிறகு கூட சிம்டம்ஸே தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினா நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அலாரம் சைன் என்ன, இதெல்லாம் இருந்தா நம்ம உடனே அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா ஒரு மாதிரி தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஏதோ தலைவலிக்குதுங்க, பித்தம், தலை சுத்தல் இருக்கு, நமக்கு டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, ஏதோ நமக்கு தலைவலி தலை சுத்தல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஸோ இந்த தலைவலியோட வாய் குமட்டல், வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு, சிலருக்கு வாந்தியே எடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம்னா அது வாந்தியாவே எடுத்துருவாங்க. சில நேரங்கள்ல உணவு சரியாமை, வயிறு உப்புசம், இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஸோ இதனோட முக்கியமான வேற என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கால் வீக்கம். ஸோ நமக்கு கால் வீக்கம் தான் நிறைய பேருக்கு கவனிக்க, அதாவது பார்த்தோம்னா கால் வீக்கம் எதுக்கோ வருது, தொங்க போட்டா தானே வருது, நம்ம கொஞ்ச நேரம் காலை மடிச்சு உக்காரலாம், இல்ல உக்காந்துக்கலாம் அப்படின்லாம் நினைப்போம். ஆனா கால் வீக்கம் தொடர்ந்து இருக்கும். இதை கைகளை வைத்து அழுத்தும் போது குழி விழற மாதிரி இருக்கும், ஃபீடல் எனிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் நாளா என்ன ஆகும்னா இது கால் வீக்கம், அங்க வீக்கம் ஏற்பட்டு அதுல இருந்து கால் முட்டு வரைக்குமே, நீ ஜாயிண்ட் வரைக்கும் வீக்கம் ஏற்படும். சிலருக்கு வயிற்றுல அதிகமாக நீர் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனோட சேர்ந்து பிரீத் பண்றதே கஷ்டமா இருக்கும். மூச்சு விடுவது, மூச்சு உள்ளி இழுப்பதே நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறது, கால் வீக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதனோட சேர்த்து பிளட் பிரஷர் 3-4 நாட்களுக்கு ஒரு முறை பிபி செக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த டைம்ல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இதற்கான சிகிச்சைகளை ஃபாலோ பண்ணணும். காலையில எந்திரிச்சு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கால் பாதம் எப்படி இருக்கு, வீக்கம் இருக்கா, இல்ல கால் பாதத்துல ஏதாவது ஒரு கலர் சேஞ்சஸ் தெரியுதா, வெடிப்புகள் இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி காலையில எழுந்திரிச்ச உடனே யூரின் போறோம் இல்லைங்களா, அந்த யூரின், ஃபர்ஸ்ட் யூரின் என்ன கலர்ல இருக்கு, நுரை வருவது போல் தெரிகிறதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ நுரை வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிறுநீரக பிரச்சனையோ, இல்ல சிறுநீரகங்கள்ல புரோட்டீன் ஆல்புமின் வெளியேற மாதிரியோ ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் வரக்கூடிய அறிகுறிகள். இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன, உணவு முறைகள்ல நம்ம இது எல்லாமே ஃபாலோ பண்ணோம். ஏன்னா ஒரு சிலருக்கு சிம்டம்ஸே தெரியாது. ஸோ ஜென்ரலா இதெல்லாம் இருந்துச்சு, சும்மா நம்ம யூரியா கிரியேட்டின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு நினைச்சோம். அந்த டைம்ல யூரியா கிரியேட்டின் லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அப்பதான் பெரிய ஷாக்கிங், எனக்கு ஸ்டேஜ் 5 சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதற்கான சித்த மருந்துகள் கால அளவுப்படி நமக்கு குணத்தை தரக்கூடியது. ஸோ தொடர்ந்து 1 மாதங்கள் முடிச்சிட்டு நம்ம திரும்பவும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அதன் பிறகும் கண்டிப்பாக மருந்துகள் எடுக்கணும். ஒரு ரொம்ப ஸ்டேஜ் 5ல இருக்காங்கன்னா அது கியூர் ஆகிறதுக்கே நம்மளுடைய ரிசல்ட் அதுல தெரியறதுக்கே நமக்கு ஒரு 1 மாதம் வரைக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா குணமாகிறதுக்கு இன்னுமுமே சரியான காலம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதனோட வேறு என்ன நம்ம ரெடி பண்ணிய ஃபுட்டா நம்ம எது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கிரியேட்டின் லெவல் நமக்கு அதிகமா இருக்கு, யூரின் லெவல் அதிகமா இருக்கு, ஃபங்க்ஷன், நமக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அதற்கு ஏற்ற உணவு முறைகளை எடுத்துக்கணும். இதுல முக்கியமாக வெள்ளை பூசணி, சுரக்காய், வாழைத்தண்டு, ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கணும்.
ஸோ இது எல்லாமே பயன்படுத்தும் பொழுதும் நம்ம உடல்ல அதிகமான ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும். சிறுநீரக பழுது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவு முறைகள்ல தவிர்க்க வேண்டியதை கட்டாயம் தவிர்க்கணும். அதிகமான உப்பு சாப்பிடுறது, புரோட்டீன் சார்ந்த உணவுகள், இனிப்பு வகைகள், கசப்பு வகைகள் அதிகமாக சாப்பிடுறது, இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். இது எல்லாமே நம்ம தவிர்க்கும் பொழுது உடல்ல நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். சிறுநீரக பாதிப்பும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சி கண்டிஷன்னா நம்ம மற்ற சிகிச்சை முறைகளோடு சேர்த்தும் சித்த மருந்துகளை எடுத்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். இதுல முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, தினந்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கொஞ்சம் மில்லட்ஸ் நம்ம சேர்த்துக்கணும். இதனோட சேர்ந்து பார்லி கஞ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தினந்தோறும் காலையில பார்லி கஞ்சி குடிச்சுக்கணும். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் தக்காளி சாப்பிடலாம். அதுக்கு அதே மாதிரி எல்லா காய்கறிகளும் வேக வைத்து அந்த தண்ணீரை வடிச்சிட்டு லீச் பண்ணி நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.